மலேசியால இருந்து கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க. கலருக்கு ஒரு saree கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து நூல் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அவங்களோட அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. ஸோ இதுக்கும் த்ரெட் பைப்பிங் தான் கொடுத்துருக்கோம். சேம் கலரா இருக்கு, ஏன் த்ரெட் பைப்பிங் கொடுத்தா தெரியவா போகுது அப்படின்னா, த்ரெட் பைப்பிங் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஷோல்டர் ஃபால் வருது அப்படின்றீங்களே, நிறைய பேர் வந்து எப்படி நான் ஸ்டிச் பண்ணாலும் வந்து ஷோல்டர் வந்து மிஸ்டேக் வருது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து நூல் பைப்பிங் கொடுத்து பாருங்க. இந்த கயிறு வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து லிஃப்ட் கொடுக்கும், நல்லா வந்து இழுத்து கொடுக்கும் இந்த இடம். அப்ப என்ன நம்மளுக்கு வந்து அந்த ஷோல்டர் இறங்குற ப்ராப்ளம் வராது. ஸோ மோஸ்ட்லி இவங்க எப்பயுமே வந்து நூல் பைப்பிங் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பரா வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் சூப்பரா இருக்கு பாருங்க. நூல் பைப்பிங் பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சாரி பாத்தீங்கன்னா சேம் கலர் தான், சேம் கலரா இருந்தாலும் இதுக்கு வந்து ஒயிட் கலர்ல நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம். சிம்பிளா ரவுண்ட் நெக் வச்சு இந்த மாதிரி காட்டன் சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணா லுக்காவும் இருக்கும். அந்த பைப்பிங் என்ன ஆகும்னா ரொம்ப நல்ல ஒரு லுக்கு, நல்ல பினிஷிங் கொடுக்கும். நிறைய பேர் பாருங்களேன் நூல் பைப்பிங் வச்சு தான் போடுவாங்க. நார்மல் பைப்பிங்க்கும் நூல் பைப்பிங்க்கும் இதுதான் வித்தியாசம். பினிஷிங் நல்லா இருக்கும், உள்ள வெளியே எல்லாமே பாத்தீங்கன்னா நோட் பண்ணிருக்கோம். நார்மல் பைப்பிங் வச்சா துணி வந்து திரும்பும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நூல் பைப்பிங்ல இந்த மாதிரி நம்மளால பினிஷிங் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நூல் பைப்பிங் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.